நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுக்கு சொந்தமான நாள். சூரியன் இப்போ மகரத்தில் இருக்கிறார். இந்த ஒரு மாதம் முழுக்க 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். எந்த ராசிகளுக்கும் கெடுதல் பண்ண முடியாத மாதிரி குருவோட பார்வை அவருக்கு அமைஞ்சு போச்சு. இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 7:30லேருந்து 9. ஆம், இப்போ பார்க்கலாம் ராசி பலன். உத்திரம் நட்சத்திரம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வழக்கமான அலட்டல், அசட்டு தைரியம் பார்த்துடலாங்கிறதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏன்? அதனுடைய தலைவர் சூரியன். காலையிலேயே தீபம் காட்டிடணும். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் காட்டணும். இன்றைக்கி நல்ல நாளாக இல்லை, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 5, தெற்கு வெள்ளை. மனசு சங்கடமாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ளே சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் காசியவரே போற்றி, கால பைரவரே போற்றி, கபாலியே போற்றி. கபாலம்னா மண்டை ஓட்டை மாலையாக அணிந்தவன் கபாலி. சார், கபாலி தெரியும் சார், பா ரஞ்சித்து, ரஜினி, அது சரிதான். நாங்கள் சொல்கிற கபாலி சிவபெருமான். ரஜினியே சிவபக்தருங்கிறதுனால தான் பா ரஞ்சித் கபாலிங்கிற பேரை வச்சுருக்கலாம். எனவே கபாலியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடட்டும், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலேருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு கோதுமையில் ஏதாவது கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, கோதுமை தவிடு கூட கொடுக்கலாம். சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதை செஞ்சீங்கன்னா தோல்வி கிடையாது, வெற்றி உண்டா? அதுவும் கிடையாது. தோல்வியை தடுத்துடலாம், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, உயர்வு, எதிரிகளும் உதவி செய்வார்கள். அனுகூலமான எண் 5, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் மனுவே போற்றி, சூரியனோட பையன் மனு. மகாபதுமனே போற்றி, மாகாளியே போற்றி, மத்வரே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. கூடவே நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்க. என்ன புத்தகம் சார் படிக்கிறது? நல்ல புத்தகம், நிறைய நல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், படித்து பாருங்க. சித்தர்கள் வரலாறு அறிவொளி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் படிச்சிங்கன்னா திருஷ்டி குறையும். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, அது குறையும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை பண்ணிடுங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை உங்கள் பலம். 3 நட்சத்திரத்துக்கும் அது வெற்றியை தேடித்தரும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 1, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் மனுவே போற்றி, சூரியனோட பையன் மனு. மகாபதுமனே போற்றி, மாகாளியே போற்றி, மத்வரே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. கூடவே நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்க. என்ன புத்தகம் சார் படிக்கிறது? நல்ல புத்தகம், நிறைய நல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், படித்து பாருங்கள். சித்தர்கள் வரலாறு அறிவொளி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் படிச்சிங்கன்னா திருஷ்டி குறையும். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, அது குறையும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை பண்ணிடுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். உங்களோட பிறவி பலவீனம், அர்த்தமற்ற பயம், அது இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எனவே வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 5, வடக்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ளே சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் காசியவரே போற்றி, கால பைரவரே போற்றி, கபாலியே போற்றி. கபாலம்னா மண்டை ஓட்டை மாலையாக அணிந்தவன் கபாலி. சார், கபாலி தெரியும் சார், பா ரஞ்சித்து, ரஜினி, அது சரிதான். நாங்கள் சொல்கிற கபாலி சிவபெருமான். ரஜினியே சிவபக்தருங்கிறதுனால தான் பா ரஞ்சித் கபாலிங்கிற பேரை வச்சுருக்கலாம். எனவே கபாலியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடட்டும், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலேருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு கோதுமையில் ஏதாவது கொடுங்க,
காக்கைக்கு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, கோதுமை தவிடு கூட கொடுக்கலாம். சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதை செஞ்சீங்கன்னா தோல்வி கிடையாது, வெற்றி உண்டா? அதுவும் கிடையாது. தோல்வியை தடுத்துடும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை, உங்கள் பிறவி பலவீனம் அசட்டு தைரியம். தோத்தாலும் தோல்வின்னு ஒத்துக்க மாட்டீங்க, ஆனால் தோத்து போயிடுவீங்க. அதை தடுத்துடலாம் வழிபாடு பண்ணுனா. சூரியனுக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் காலையில் தீபம் காட்டிடணும். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் தெற்கு, வெள்ளை 2. மனசு சங்கடமாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ளே சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் காசியபரே போற்றி, கால பைரவரே போற்றி, கபாலியே போற்றி. கபாலம்னா மண்டை ஓடு, மண்டை ஓட்டை மாலையாக அணிந்தவன் கபாலி. சார் கபாலி தெரியும் சார், பா ரஞ்சித்து, ரஜினி, அது சரிதான். நாங்கள் சொல்கிற கபாலி சிவபெருமான். ரஜினியே சிவபக்தருங்கிறதுனால தான் பா ரஞ்சித் கபாலிங்கிற பேரை வச்சுருக்கலாம். எனவே கபாலியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடட்டும், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு கோதுமையில் ஏதாவது கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, கோதுமை தவிடு கூட கொடுக்கலாம். சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதை செஞ்சீங்கன்னா தோல்வி கிடையாது, வெற்றி உண்டா? அதுவும் கிடையாது. தோல்வியை தடுத்துடும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. பிரமாதமான நாள், வெற்றி. உங்கள் பிறவி பலமான பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாள். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். ஏங்க, உத்தரத்தோட தலைவர் சூரியன். ஆமாம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் மனுவே போற்றி, சூரியனோட பையன் மனு. மகாபதுமனே போற்றி, மாகாளியே போற்றி, மத்வரே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. கூடவே நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்க. என்ன புத்தகம் சார் படிக்கிறது? நல்ல புத்தகம், நிறைய நல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், படித்து பாருங்க. சித்தர்கள் வரலாறு அறிவொளி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் படிச்சிங்கன்னா திருஷ்டி குறையும். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, அது குறையும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை பண்ணிடுங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வழக்கம் போல் உங்கள் பிறவி பலவீனம் என்ன? ஏகப்பட்ட செலவு, ஆனால் அதை ஒத்துக்க மாட்டீங்க. ஆடம்பர செலவு, ஆனால் அவசிய செலவும்பீங்க. எனவே கவனம், பண விஷயத்தில் நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு, வெள்ளை. வீண் கவலை வேறப்படுவீங்க, அர்த்தமற்ற கவலை, அதுலேயே சந்தோஷப்படுறது. அதுதான் உங்களோட பிறவி பலவீனம். வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. கூடவே ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு. அகத்தியர் ராமனுக்கு அருளியது, ராவணனை ஜெயிப்பதற்காக. ராவணன் பிராமணன், ராமன் சத்திரியன். பிராமணன்கிறவன் கடுமையான விரதமும் உண்டவன், வீரமும் உள்ளவன். பொதுவாக பிராமணர்களுக்கு சமாதானம் தான் அதிகமாக இருக்கும், பிரியமாக இருக்கும். ஆனால் ராவணன் வேற மாதிரி. அதனால் அந்த மந்திரத்தை சொன்னார். அதை கோயிலில் இருந்து படித்து பாருங்க. சார் எல்லாம் வடமொழியாக இருக்குது, புரியல, பரவாயில்ல, படிங்க. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறது உறுதி கிடையாது, தோற்க மாட்டீங்கிறது உறுதி. உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் கில்லி மாதிரி கலகுறீங்க. உங்கள் சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் மனுவே போற்றி, சூரியனோட பையன் மனு. மகாபதுமனே போற்றி, மாகாளியே போற்றி, மத்வரே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. கூடவே நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். என்ன புத்தகம் சார் படிக்கிறது? நல்ல புத்தகம், நிறைய நல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், படித்து பாருங்கள். சித்தர்கள் வரலாறு அறிவொளி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் படிச்சிங்கன்னா திருஷ்டி குறையும். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, அது குறையும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை பண்ணிடுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். உங்கள் பிறவி பலம் 3 நட்சத்திரத்துக்கும் பெருந்தன்மை, கூர்மையான புத்தி, எதிரிகளை வளர்த்து விடுகிற குணம், இதெல்லாம் ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2, 4 வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம்.
மனசில் சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது ஓடட்டும் சங்கடமாக இருக்கிறப்ப. ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே நல்ல புத்தகம் ஒன்று படிச்சுப்பார். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதனாலே குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு நிம்மதி, சீதா பிராட்டிக்கு நிம்மதி, ராமபிரானுக்கும் நிம்மதி, இப்படி எல்லோரும் நிம்மதியாக இருக்கிற, அதாவது நல்லவர்களெல்லாம் நிம்மதியாக இருக்கிற பகுதி சுந்தரகாண்டம். அதை படிச்சுப்பார். கூடவே ஏழை எளியவர்களுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. மகர ராசிக்காரனே பிரமாதமான நாள். கலக்கிறீங்க, சந்தோஷம், வெற்றி, உயர்வு, உங்கள் விடாமுயற்சி ஜெயிக்கும். ஆமாம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். ஆமாம், ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். மனசில் சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது ஓடட்டும் சங்கடமாக இருக்கிறப்ப. ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே நல்ல புத்தகம் ஒன்று படிச்சுப்பார். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதனாலே குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு நிம்மதி, சீதா பிராட்டிக்கு நிம்மதி, ராமபிரானுக்கும் நிம்மதி, இப்படி எல்லோரும் நிம்மதியாக இருக்கிற, அதாவது நல்லவர்களெல்லாம் நிம்மதியாக இருக்கிற பகுதி சுந்தரகாண்டம். அதை படிச்சுப்பார். கூடவே ஏழை எளியவர்களுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. கும்பராசிக்காரனே சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. ஆமாம், கவனம், பொறுமையாக இருங்க. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. ஆமாம், நல்லதெல்லாம் தப்பாக தெரியும், தப்பெல்லாம் நல்லதாக தெரியும், அதனால் கவனம், வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. கூடவே ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு. அகத்தியர் ராமனுக்கு அருளியது, ராவணனை ஜெயிப்பதற்காக. ராவணன் பிராமணன், ராமன் சத்திரியன். பிராமணன்கிறவன் கடுமையான விரதமும் உள்ளவன், வீரமும் உள்ளவன். பொதுவாக பிராமணர்களுக்கு சமாதானம் தான் அதிகமாக இருக்கும், பிரியமாக இருக்கும். ஆனால் ராவணன் வேற மாதிரி. அதனால் அந்த மந்திரத்தை சொன்னார். அதை கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சார் எல்லாம் வடமொழியாக இருக்குது, புரியல, பரவாயில்ல, படிங்க. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறது உறுதி கிடையாது, தோற்க மாட்டீங்கிறது உறுதி. மீனராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பிறவி பலம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை இதெல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசில் சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது ஓடட்டும் சங்கடமாக இருக்கிறப்ப. ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே நல்ல புத்தகம் ஒன்று படிச்சுப்பார். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதனாலே குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு நிம்மதி, சீதா பிராட்டிக்கு நிம்மதி, ராமபிரானுக்கும் நிம்மதி, இப்படி எல்லோரும் நிம்மதியாக இருக்கிற, அதாவது நல்லவர்களெல்லாம் நிம்மதியாக இருக்கிற பகுதி சுந்தரகாண்டம். அதை படிச்சுப்பார். கூடவே ஏழை எளியவர்களுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. நேயர்களே, இந்த தை மாதம் முழுக்க சூரியன் 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். மேஷம், மீனம், சிம்மம், பிறகு விருச்சிகம். மீதமுள்ள எந்த ராசிக்கும் அவரால் கெடுதல் செய்ய முடியாது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அதில் இருக்கு, சூரிய பகவானுக்கு இருக்கிறது. 9ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பதால் குரு பகவானுக்கு சூரியன் பார்வை இருப்பதால் குருவினால் சூரியன் கட்டுப்படுத்தப்படுகிறார். அதனால் தயவு செய்து ஒன்று நிச்சயம், சூரியனுக்கு கெடுக்கிற ஆற்றல் இந்த மாதம் முழுக்க இல்லாமற் போகிறது. இல்லைன்னா பொதுவாக ஒவ்வொரு மாதமும் 8 ராசிக்கு தொல்லை பண்ணுவார், 4 ராசிக்கு தான் நல்லது செய்வார். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.